Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோல பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், not a call or recommendation. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட கிளாஸ் படிக்கிறவங்களும் சரி ப்ளஸ் மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி நேக்கட் ஆப்ஷன் செல்லிங் அட்வைசபிளான்னு கேட்டிருக்காங்க. நேக்கட் ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணணும்னா, நம்ம சிங்கிள் லாட் செல் பண்ணுறதுக்கு 2.7 lakhs பக்கம் கேட்கும். அப்படி நம்ம செல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் தான் செல் பண்ணணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியாகி வந்து ஒரு ஹையர் லெவலில் ரிஜெக்ட் ஆகும்போது தான் செல் பண்ணுமே ஒழிஞ்சு நம்ம நேக்கடாக வந்து ஜஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம செல் பண்ணக்கூடாது. அது நேக்கடாக என்ன ரீசனுக்காக ஒரு எப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு எப்படி டார்கெட் புக் பண்ணலாங்கிறது ஒரு சாம்பிள் ட்ரேட் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் அது எதனால் புக் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் லைவாகவே ட்ரேட் எடுத்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே வந்து நம்ம கொடுத்த அப்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. காலிலேருந்து கொடுத்த அப்டேஷன் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. லாஸ்ட் மினிட்ல கூட சொன்னேன், ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் 900க்கும் 800க்கும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும், அதுக்குள்ளே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போது எதுக்கு செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 900. நெக்ஸ்ட்டு நான் லோயர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். லோயர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த அக்குமுலேஷன் ப்ராசஸில் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் வந்து ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆகிறனால நம்ம ஒரு நேக்கட் செல்லிங் பண்ணோம். வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு 25 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம சாம்பிள் பண்ணி காட்டுறதுனால ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதில் எல்லாமே சொல்லியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் வந்து நல்லா 29,900ல் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் நடக்குது. அந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் நடக்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 24,950 கால் ஆப்ஷனை ஒரு 206ல் செல் பண்ணியிருக்கோம். இங்கே செல் பண்ணியிருக்கோம், 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்கோம், 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், எகைன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், எகைன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் வருது. அதனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், இன்னும் டார்கெட் போடல. ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக மார்க்கெட் ஆர்டர்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாமே சப்போர்ட் ஜோன் வேறு இருக்குது, அதனால் சீக்கிரமாக கட் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சப்போர்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் இருந்தாலும் ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸில் இருக்கனால இப்போ ஃப்ரைடே செகண்ட் ஆஃப் ஆகிட்டனால நம்ம வந்து இது செல் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலாமா இல்லை லாஸில் க்ளோஸ் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஏன்னா புட் ஆப்ஷன் சைடில் பையிங் ப்ரெஷரே வர மாட்டேங்குது. மார்க்கெட் சடனாக ஃபால் ஆனால் மட்டுமே இங்கே நிஃப்டி ஸ்பாட் வச்சுருக்கேன். நிஃப்டி ஸ்பாட்டுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம நிறைய விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 1000 அந்த மாதிரி ரேஞ்ச் ப்ராஃபிட் வந்தாவே புக் பண்ணிடலாம். லாஸஸ் வந்துச்சுன்னா லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஏன் நேக்கட் செல்லிங் நம்ம வந்து இங்கே வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன் பண்ணுறோம் அக்ரெசிவ் செல்லிங் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீமியம் நல்லா ஏறி வந்திருக்கு, ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது, எகைன் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணலாமே அப்படிங்கிற நம்ம செல் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் சைடில் பாருங்கள், ப்ரீமியம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே 55,420 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்னிங்லேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸில் ஹோல்ட் ஆகிருக்கு. இந்த 892,900ல் கிளியராக ஆப்ஷன் செல்லர்ஸ் கூட ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. ஏன்னா புட் சைடில் எல்லாம் ரைட்டிங் ஆட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி புட் சைடு எல்லாம் ரைட்டிங் ஈவனாக ஆட் ஆயிடுச்சு. 24,900ல் இப்போ ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. யார் கிவ் அப் பண்ணுறாங்களோ அந்த சைடு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது நேக்கட் செல்லிங் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து டைரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுக்குமா, இதுலேயே 200லேயே சப்போர்ட் எடுக்குமா, இல்லை ப்ரைஸ் திருப்பி 190 வரைக்கும் வருமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது.
அப்படி ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து இருக்கும்போது மார்க்கெட் ஆர்டரில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் 1.2 மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்மளுக்கு ட்ரகிள் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம எடுத்து விட்டுறலாம். 200 கீழே டெசிசிவாக போனால் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் எடுத்துடணும். ஆப்ஷன் பையிங், நீங்கள் ஒரு புல் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங்கை என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா நேக்கட் செல்லிங். சேம் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி 15 பாயிண்ட்ஸ் டார்கெட். 1000 rupees ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்னும் 192. ஓகே ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டோம், அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1000 rupees வந்தோடனே புக் பண்ணிடலாம். இந்த 191 to 192 புக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது கரெக்டாக நான் சொல்ல இந்த இடத்துல இங்கெல்லாம் பையிங் ப்ரெஷர் இருக்குது, டிஃபால்ட்டாக அது சப்போர்ட் எடுத்துரும் இந்த இடத்துல. அதனால தான் நான் 191 போகலாமா 192 போகலாமான்னு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு 1000 rupees ப்ராஃபிட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்க்கு ட்ரையல் பண்ண வேண்டியதான். எஸ்எல் கொண்டு வந்து 214 வச்சிட வேண்டியதான். இதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த காமா எஃபெக்ட்டில் ப்ரீமியம் ஸ்பைக் ஆச்சுன்னா அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் முடிஞ்சு. கரெக்டாக பொசிஷன் எடுத்து கண்டிப்பாக இங்கே வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புல் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக அக்ரெசிவ் பையிங்கில் இப்போ உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நியர் டு நம்ம டார்கெட் 15 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தோம், அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கேண்டில் அந்த அளவுக்கு அங்கே ஆர்டர் ட்ரிகர் பண்ணி வச்சிருக்காங்க. லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பையிங் வந்திருக்கு. இப்போ திருப்பி அந்த இடத்துல வரும்போது தான் நம்ம எக்ஸிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒன்று காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா பை மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம செல் அடிச்சுட்டு நம்ம பாட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தோம்னா லாஸ் தான் புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்பைக் வந்துச்சு, அப்படியே ப்ரீமியம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி கூட ட்ராப் ஆகுது, பட் ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆகல. பேங்க் நிஃப்டி ட்ராப் ஆகிட்டு இருக்கு. நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ண உடனே சப்போர்ட் எடுத்துருச்சு நிஃப்டி. இந்த டைம் நம்ம புக் பண்ண போகிறோம். இன்னொரு டைம் இந்த லோ கட் ஆச்சுன்னா நம்ம புக் பண்ணிடுவோம். திருப்பி அந்த 200ல் மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகணும், ரீடெஸ்ட் ஆகணும், ஃபாலோ ஆகணும். அப்போ தான் ஒரு மொமெண்டம் வரும். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போது. பட் அந்த இடத்துல திருப்பி பையிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த 200 திருப்பி சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. 200ல் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆனால் தான் திருப்பி 190 195 அந்த மாதிரி வரும். இப்போ 198ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 196 195 கீழே வந்தால் தான் ப்ரைஸ் திருப்பி டவுன் சைடில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா திருப்பி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் சென்ட் பண்ணுறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட இங்கே பாருங்கள், நிஃப்டியோட ப்ரீமியம் பாருங்கள், ஸ்பாட்டு ப்ரைஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணுற மாதிரி திருப்பி இந்த சப்போர்ட்டில் ஹேண்டில் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அக்குமுலேஷன் ப்ராசஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எய்தர் அப் சைடில் பிரேக் ஆகணும், இல்லை டவுன் சைடில் பிரேக் ஆனால் தான் ப்ரீமியம் டிகே ஆகும், ப்ரீமியம் மொமெண்டம் வரும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸில் நம்மளும் அதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ டைம் வேல்யூவில் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கனால அந்த டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் கால் ஆப்ஷன் சைடில் பையிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கனால ப்ரீமியம் அவ்வளோ ஈஸியாக டிகே ஆகாது. புட் ஆப்ஷன் சைடில் தான் சடன் ஃபாலோ ஆகுமே வந்து கால் ஆப்ஷன் சைடில் டிகே ஆகாது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், திருப்பி ஒரு நல்ல ரெக்கவரி ஆகிட்டாங்க. பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆனாலும் திருப்பி ரெக்கவரி ஆகிட்டாங்க. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் காலையிலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னா எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இப்போ லாஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், என்டையர் கேண்டிலும் பையிங் ஆயிருக்கு. பட் ப்ரீமியம் நம்மளுக்கு ஒன்றும் காஸ்ட் போகல. காரணம் என்ன அப்படின்னா டைம் வேல்யூ தீட்டா டிகே.
பாருங்கள் இந்த புள்ளி செங்கல் ஃபிங் மாதிரி கேண்டில் புள்ளி செங்கல் ஃபிங் ஆயிடுச்சு. ப்ரீமியம் ஏன் மூவ் ஆகல அப்படின்னா இந்த கேண்டில் திருப்பி இந்த இடத்த பிரேக் ஆகும்போது நல்லா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 215 ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் 3 மினிட்ஸில் வரும்போது ஸ்பாட்டில் பாருங்கள் கேண்டில் அந்தளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருக்காது. ஐசிசி பேங்க் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ரிலையன்ஸ் மட்டும் தான் லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குமே ஒழிஞ்சு மீதி பேங்கிங் செக்டர் வந்து நல்லா காப்பாற்றுது. அதனால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து 162 கீழே போகுது. இந்த டைம் வந்து நம்ம புக் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு டேஞ்சர் ஆயிரும். அதனால் புக் பண்ணுறது தான் அட்வைசபிள். புதுசாக வர ட்ரேடர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பையிங் ப்ரெஷர் இருக்கும்போது ப்ரீமியம் பாருங்கள் மொமெண்டம் ஆனாலும் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ரெஷர் இல்லாமல் எப்போ போகும்னா கன்ஃபார்மாக செல் இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இதாகும். இல்லை அப்படின்னா அந்த தீட்டா டிகே மட்டும் தான் நம்மளை காப்பாற்றும் ஆப்ஷன் செல்லரை. காமா எஃபெக்ட் வந்து ஆப்ஷன் பையிங்கை இது பண்ணும். ரேலி மார்க்கெட்டில் அந்த பையிங் திருப்பி ட்ராப் ஆகும்போது பையிங் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த மொமெண்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல 195ல கிளியர் பையிங் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வரும்போது இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆச்சு. திருப்பியும் வரும்போது இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து இதாச்சு. திருப்பி இந்த லெவல் தான் திருப்பியும் நம்ம ஏற்கனவே நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் 194 இதாச்சு. திருப்பி இந்த ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் கீழே போச்சுன்னா இன்னொரு 5 to 10 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஒரு கிளியர் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம இதாக இருக்க தேவையில்லை. ஏன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு பையிங்க்கு ஒவ்வொரு டைமும் பையிங் நடந்துகிட்டே இருக்கும். பையிங்க்கு ஒரு மொமெண்டம் ரீட்ரேஸ்மெண்ட் 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. 1200 ப்ராஃபிட் வருது. 1200 நான் புக் பண்ணலான்னு இருக்கேன். புக் பண்ணிடலாம். 1140 புக் பண்ணிட்டோம். இப்படி தான் ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த காமா எஃபெக்ட் ப்ளஸ் தீட்டா டிகேல எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி இன்கேஸ் உங்களால் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களால் ட்ரேட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே செல் பண்ணுறது கூட நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்த்தோம். ஃபாலோ பை கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலும் இங்கே இருந்துச்சு. அதில் செல்லிங் கேண்டில் வரதை வச்சுட்டு அந்த 206ல் என்ட்ரி நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக வந்தீங்கன்னா இந்த பையிங்க்கு இந்த சப்போர்ட் ஜோனை நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு லிமிடெட் கேபிட்டல் ஆப்ஷன் செல்லிங்கில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெக்கட் செல்லிங் பண்ணலாம். தேங்க்யூ.